அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து ரம்லான் நோன்பு. நம்ம மார்க்கத்தோட மற்ற கடமைகள் உள்ளதை வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ரம்லான் நோன்பை பற்றி அல்லாஹ் வந்து குர்ஆனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரம்லான் நோன்பு வந்து நம்ம மார்க்கத்தில் மற்ற கடமை வந்து அல்லாஹ் எப்படி மார்க்க கடமை ஆக்கி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வந்து ரம்லான் நோன்பும் வந்து மார்க்கத்தோட ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. நம்ம மார்க்கத்தோட கடமைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து இப்ராஹிம் நபி மூலியமாக தான் மார்க்கத்தோட கடமைகளை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 21:73 22:78 அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கற்றுத்தராங்க. இப்ராஹிம் நபி மூலியமாக தான் நான் மார்க்க கடமைகளை நாங்கள் வெளிப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முகமது நபிகிட்ட சொல்லும் போது உன் தந்தை இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து மார்க்க கடமைகள் எல்லாமே இப்ராஹிம் நபி மூலியமாக வந்ததை பார்க்கும்போது நோன்பும் வந்து இப்ராஹிம் நபி மூலியமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் உங்களுக்கு முன்னிருந்தோருக்கு விதிக்கப்பட்டவாறு உங்களுக்கும் நோன்பு இருத்தல் விதிக்கப்படுகின்றது நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அல்லாஹ் வந்து மீட்சி அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம மீட்சி அடையிறதுக்காக தான் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம். இந்த பூமிக்கு நம்ம வந்ததுக்கு நோக்கம் வந்து நம்ம வந்து செல்வாக்கை பெருக்கி இருக்கிறதுக்கோ நம்ம வந்து குடும்பத்தை பெருக்கிக்கிறதுக்கோ பெரிய பெரிய பதவி வகிக்கிறதுக்கோ வரல. நம்ம ஆன்மாவை மீட்சி அடைஞ்சு அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்குள்ள மறுபடியும் போகிறதுக்கு உள்ள கடைசி வாய்ப்பாக இந்த அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இந்த பூமியை கொடுத்துருக்காங்க வாழ்க்கையை. அதில் வந்து நம்ம மீட்சி அடைகிறதுக்கு ஒரே நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் வந்து நம்ம வந்து இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மீட்சி அடைகிறதுக்கு உள்ள முக்கியமான ஒரு மீட்சி அடைகிறதுல வந்து நோன்புல அல்லாஹ் வச்சுருக்காங்க. ஏன்னா நோன்பு நோக்கிறவங்களுக்கு வந்து மீட்சி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மீட்சி அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டூலாக இருக்கிறது வந்து நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வந்து அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு 283 சொல்லியிருக்காங்க. 100 வசனத்தில் சொல்லும் போது நோன்பு இருக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது, நீங்கள் மட்டும் அறிஞ்சிருந்தாங்கன்னா நோன்பு இருக்கிறது தான் சிறந்தது. அதுக்கப்புறம் 100 இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது உங்கள் நன்றி அறிதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு புரிஞ்ச அருள் கூட நம்மளுக்கு நேர் வழி காட்டினதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம ஒரு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால் நோன்பு வந்து ரம்லான் மாதத்தில் நோன்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஆன்மாவை மீட்சி அடையிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நோன்பு நோக்க நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்லான் மாதத்தில் தான் குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆனில் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ வந்து நோம்போட விதிமுறை அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் வந்து குர்ஆனில் 2வது சூறால 84வது வசனத்தில் சொல்லும் போது ஒருவர் வந்து நோய் விட்டிருந்தாலோ அல்லது பிரயாணத்தில் இருந்தாலோ அவங்க வந்து சமமான எண்ணிக்கையிலான அவங்க நோன்பு வைக்காத அதே எண்ணிக்கையிலான மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சலுகை கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், தொழுகையிலையும் வந்து அல்லாஹ் இந்த மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உதவி செய்யும் தண்ணி கிடைக்கலன்னா தைமம் செஞ்சீங்க. நீங்கள் வந்து அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து நடந்துக்கிட்டு சவாரி செய்து கொண்டு தொழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், தொழுகையை விடுறதுக்கும் அனுமதி கிடையாது, நோன்பை விடுறதுக்கும் அனுமதி கிடையாது. அதை சலுகை கொடுத்துருக்காங்க. இப்போ தொழுகையில் வந்து எப்படியும் தொழுது தான் ஆகணும். நோன்புல வந்து நம்ம நோயிலேயோ அல்லது பிரயாணத்திலே இருந்தால் எத்தனை நோன்போட எண்ணிக்கையிலான நோன்பு விடுறோமோ அதை வந்து மற்ற நாட்களில் சாதாரண நாட்களில் பகரமாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சிரமத்தோடோ அல்லது நோயிலோ இருக்கிறவங்க நோன்பு நோக்க இயலாதவங்க வந்து ஒரு 4 நோன்பு விடுறதுக்கும் ஒரு ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2:84 சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்திலே சொல்லும் போது நீங்கள் மட்டும் அறிந்திருந்தாங்கன்னா நோன்பு நோக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நோன்பு எது வரைக்கும் நோக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விடியலின் போது இரவின் கருப்பு நூலிலிருந்து வெளிச்சத்தின் வெள்ளை நூலானது தெளிவாக
தெரிகின்ற வரை நீங்கள் உண்ணவும் பகரவும் செய்யலாம். பின்னர் சூரியன் அஸ்தமனம் வரை நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியிலிருந்து அந்த இது டைம் சொல்லியதுக்கு சூரியன் அஸ்தமனுக்கு வரைக்கும் நோன்பு நோர்க்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து மற்ற மார்க்க கடமை மாதிரி இந்த மார்க்க கடமையை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கும் போது இதெல்லாம் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு மேல் புரிஞ்ச அருள் ஆசீர்வாதம். இந்த நோன்புலாம் வந்து நம்மளுக்கு ஆன்மாவை மீட்டு கொள்றதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சான்ஸ். அது நம்ம வந்து நம்ம ஆன்மாவை மீட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கும் போது நோன்பு நோக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அருள் கொடையா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நோன்பை தவற விடாம நம்ம இன்ஷால்லாஹ் வந்து அல்லாஹ்வோட மீட்சி அடைஞ்சி அல்லாஹ் கிட்ட நம்ம ஆன்மாவை மீட்டு கொள்றதுக்கு நம்ம நோன்பு இன்ஷால்லாஹ் நோன்பு நோருக்கு அல்லாஹ் அருள் புரிட்டோம். அப்போ அடுத்தது வந்து நம்ம சப்ஜெக்ட் பார்க்க போகிறது வந்து அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் வந்து நோன்பு நோக்கிறத விட்டு ஹதீஸை பின்பற்றுறவங்க வந்து தடை செய்கிறாங்க. அதாவது எப்படின்னா வந்து அல்லாஹ் மார்க்கமே ஆக்காததை மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு முகமது நபி சொல்லாததை முகமது நபி மேலே இட்டு கட்டி முகமது நபி சொன்னாங்கன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு பெண்களை வந்து இந்த மாதவிடாய் சமயத்தில் வந்து தொழவக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மார்க்க கடமைகளிலிருந்தும் அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. இது வந்து குரான்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே அல்லாஹ் வந்து அந்த மாதிரி சமயத்துல பெண்களை வந்து தடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட தடை வந்து குரான்ல எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் வந்து குரான்ல வந்து முற்றிலும் விவரிக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் வந்து மாதவிடாயை பற்றியும் வந்து குரான்ல வந்து சூரா 2:222 சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்துல வந்து மாதவிடாயை பத்தி அல்லாஹ் வந்து சொல்லும் போது வந்து தாம்பத்திய உறவுலேருந்து விலக்கி கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் வந்து அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து இந்த இதை சொல்லி அதுலேருந்து விலகிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இல்லை தொழுகையிலேருந்தே விலகிக்குங்க அல்லது குரான் ஓதுறதுலேருந்து விலகிக்குங்க அப்படி இல்லாட்டி வந்து நோன்பு நோக்கிக்குன்னு விலகிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவும் அல்லாஹ் சொல்லலை. அதுக்கப்புறம் அல்லாஹ் மார்க்கம் ஆக்காததை மார்க்கமாக்கிட்டு நிறைய குளறுபடி ரம்லான் மாதத்தில் பண்ணுறாங்க. அல்லாஹ் வந்து சலாத்துன்னு குறிப்பிட்டு அதை குறிப்பிட்ட நேரத்தில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வக்து தான் வந்து 5 வேலையை தான் அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு வந்து அதாவது ஒரிஜினலுக்கு பக்கத்தில் கலப்படம் பண்ணிட்டா வந்து மொத்தத்தில் கலப்படமாக ஆகுற மாரி அல்லாஹ் கடமையை ஆக்காததை நிறைய இதை வந்து சலாத்துன்னு அவங்க ஆரம்பிச்சு தராபிக்கு தொழுகிறது, வித்ருவாஜிக்கு தொழுகிறது, மற்றது எல்லாத்தையும் அல்லாஹ் மார்க்கமாக்காததை மார்க்கமாக ஆக்கிக்கிட்டு அவங்கள வந்து தண்டனைக்குரிய குற்றம் அல்லாஹ் மார்க்கமா ஆக்காததை மார்க்கமா ஆக்கிட்ட தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லிட்டு நம்ம குரான்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த தராவிக்குன்னு சொல்லும் போது இன்னொரு ஞாபகம் வருது. அல்லாஹ் ஆண்கள் பெண்களுக்கு நம்பிக்கை கொண்டவரே உங்களுக்கு ஜும்மா கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கும் ஜும்மா கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜும்மாவை வந்து பெண்கள் தொழுவதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா தராவிகி தொழுகையை வந்து பெண்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது இதுலயே வந்து தெரியுது அல்லாஹ் மார்க்கமா ஆக்கினத்துல இருந்து தடை பண்ணியிருக்காங்க. அல்லாஹ் சொல்லாத மார்க்கத்தை அவங்களா மார்க்கமா ஆக்கிக்கிட்டு அதுக்கு வந்து பெண்களையும் அலோவ் பண்ணி அதுல வந்து இது பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரம்லான் மாதத்துல தான் வந்து ஜக்காத்து கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான நடைமுறையில வச்சுக்கிட்டு கால்குலேஷனு ஒரு வருஷத்துக்கு உள்ள கணக்கு பார்க்கறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி கரெக்டான முறையில் கால்குலேஷன் பண்ணாமல் ஒரு தப்பான கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு அது ரம்லான் மாதத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான நம்பிக்கையும் இருக்காங்க. இதுல இருந்து அவங்க திருத்திக்கணும், அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குரான்ல ரம்லான் மாதத்தை பற்றி குரான்ல என்ன சொல்லியிருக்கு, ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக பார்த்துருவோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இது வந்து குரான்னு சொல்லும் போது அல்லாஹ் முகமது நபி மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு 4:79 நம்ம பார்க்குறோம். இப்ப குரான்னாலே முகமது நபி மூலியமா நம்மளுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது வந்து முகமது நபி பெயரால இட்டுக்கட்டப்பட்டது. இதுல வந்து அல்லாஹ் சாட்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து மனிதர்களால் முகமது நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இட்டுக்கட்டப்பட்டு ஒரு ஹதீஸுக்கு மற்ற ஹதீஸ் இப்போ முரண்படுற மாரி மார்க்கத்துல இத்தனை பிரிவினை உண்டு பண்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஹதீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மார்க்கத்துல எல்லா கடமைகளையும் வந்து தப்பா பின்பற்றுறது தான் அந்த ஹதீஸ் மூலியமா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் ரம்லான் மாதத்தை அறிந்தவுடன் நோன்பு நோக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்காங்க.
2:185 பெரிய கண்டா நோன்பு நோருங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. மார்க்க கடமைகள் இப்ராஹிம் நபி மூலியமா வந்துச்சுன்னு நம்ம குரான்ல நம்ம பார்க்கிறோம். 21:73 22:78 அந்த வசனத்துல வந்து மார்க்கத்தோட கடமையை வந்து இப்ராஹிம் நபி மூலியமா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அது வந்து முகமது நபி மூலியமா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரானுக்கு மாற்றமா வந்து அவங்க வந்து அது பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குரான்ல நம்ம சொல்லும் போது மாதவிடா சமயத்துல வந்து நோன்பு நோக்கத்துக்கு வந்து எந்தவித தடையும் வந்து குரான்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2:222 பார்க்குறோம். அவங்க வந்து மாதவிடா சமயத்துல வந்து மற்ற மார்க்க கடமைகளை செய்யறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ வருமானம் ஈட்டுமென்றே ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 141 அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரம்லான் மாதத்துல மட்டும்தான் வந்து ஜக்காத்தை கால்குலேட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள ஜக்காத்தை கால்குலேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வழிமுறையில இருக்காங்க. அல்லாஹ் வந்து 5 வேலை தான் தொழுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க. உங்க தொழுகை நிறைய இது அப்படின்னு சொல்லிட்டு தராவி, தஜ்விது, ஷாக்கு, துஹா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நம்ம நெட்ல சர்ச் பண்ணா எக்கச்சக்கமா இருக்கு. அந்த மாதிரி வந்து அல்லாஹ் வந்து மார்க்கமா ஆக்காததை மார்க்கமா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து இப்ப நம்ம ரம்லானை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ரம்லான்ல உள்ள என்னென்ன முரண்பாடு ஹதீஸை பின்பற்றி எப்படி முரண்பட்டு இருக்கு பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால வந்து அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஆன்மாவை நம்ம மீட்டுக்கிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு. குரானை வந்து மட்டும் நம்ம பின்பற்றி அல்லாஹ் முகமது நபி மூலியமா நம்மளுக்கு முற்றிலும் விவரிக்கப்பட்டதா வந்து குரானை பின்பற்றி ரம்லான் மாதத்தை வந்த உடனே நம்ம நோன்பு நோர்க்கு ஆரம்பிக்கணுமா, இல்ல ஹதீஸ்ல மனிதர்கள் இயற்றப்பட்ட ஹதீஸை வந்து பிறை கண்ணால பார்த்தா மட்டும்தான் நோன்பு வைப்பாங்க, நோன்பு வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்ம கரெக்டான இதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா வந்து கரெக்டான இதை தேர்ந்தெடுத்தா அல்லாஹ் வந்து நீங்க மீட்சி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம மார்க்கத்துல எந்த வித குளறுபடியும் கிடையாது. அல்லாஹ் வந்து மார்க்கத்தை எளிதாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம குரானை மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரமா எடுத்து அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டு உள்ள நம்ம ரம்லானை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோம். நம்ம மீறி அல்லாஹ் மார்க்கமா ஆக்காததை நம்ம மார்க்கமா ஆக்கிக்கிட்டோன்னா வந்து தடை பண்ணுனா அது வந்து அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்படாத மார்க்கமா இருக்கு. அது குரான் அல்லாத வேற இது நம்ம பின்பற்றி நம்ம தப்பான வழிக்கு போறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அடுத்த ஒரு பெரிய ஒரு முரண்பாடு என்னன்னா வந்து பிறை பார்க்கறது. இப்போ உள்ள இப்போ பெரும்பாலானவர்கள் என்னன்னா வந்து ஒரு தப்பான ஒரு ஹதீஸை பின்பற்றி பிறைய வந்து அதாவது நிலவை வந்து நான் வந்து கண்ணால பார்த்த பிறகுதான் நான் ரம்லான் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான மிகப்பெரிய தப்பான ஒரு நடைமுறையை பின்பற்றி அல்லாஹ்வால் வடிவமைக்கப்பட்ட அந்த ரம்லான் மாதத்தை வந்து தவற விட்டுடுறாங்க. இந்த அதுல வந்து முதல் நாள் அல்லது 2வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஆரம்பிக்கிறதுனால அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்ததான லைலத்துல் கத்ரை மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம சொல்ல பார்க்கும்போது அவங்க அல்லாஹ்வோட கட்டளைக்கு பின்பற்றல. அல்லாஹ்வோட கட்டளை என்ன, ரம்லான் மாதம் வந்தா நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவங்க கூட பின்பற்ற மார்க்கம் ஹதீஸ்லேருந்து பின்பற்ற மார்க்கம் என்ன, பிறைய பார்த்தா நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புதிய மார்க்கமா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஷஹாதத்துல ஹதீஸ் புந்து எப்படி ஒரு தப்பான இது வழிமுறையை உண்டு பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி வந்து சலாத்துல எப்படி ஒரு தப்பான ஹதீஸை பின்பற்றிக்கிட்டு எப்படி ஒரு தப்பான வந்து அல்லாஹ் மார்க்கமே ஆக்காத ஒரு இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜக்காத்து பார்த்தோம். இப்போ வந்து நோன்பு பார்க்குறோம். ஏன்னா வந்து இதுல இருக்கு சைத்தான் இப்படி வந்தான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்துல பார்த்தா மாரி நோன்பு நோக்கிறவங்க வந்து மீட்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி நம்ம ஒரு வசனத்துல பார்த்தோம்ல, இதுல 2:183 உங்கள் முன்னிருந்தோருக்கு விதிக்கப்பட்டவாறு உங்களுக்கும் நோன்பு இருத்தல் விதிக்கப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் மீட்சியை அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அந்த மீட்சியை அடையாம இருக்கிறதுக்கு வந்து சைத்தானால வடிவமைக்கப்பட்டது தான் இந்த நிலவை பார்த்து நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஏன்னா வந்து
நிலவை பார்த்து நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு தப்பான சோர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி வந்து நம்ம இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால், அல்லாஹ் வந்து மலக்குமார்கள்ட்ட வந்து ஆதம் நபிக்கு சிரமணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆதம் நபிக்கு வந்து அல்லாவோட வார்த்தையை கேட்டுட்டு ஆதம் நபிக்கு வந்து மலக்குமார்கள்லாம் சிரமணிடுறாங்க அப்படின்னு இப்லீஸை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து சிரமணிறது ஆதம் இருந்தானோ அவங்க ஃபாலோ பண்ணுறது அல்லாவோட கட்டளையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ வந்து யாரோட கட்டளையை ஃபாலோ பண்ணுறதுன்னா வந்து ரொம்ப முக்கியம். அல்லாவோட கட்டளை வந்து ரம்லான் மாதத்தில் நோன்பு வைங்கன்னு இருக்குது. இதில் வந்து சைத்தான் வந்து ஹதீஸ் மூலியமாக சொன்னது வந்து நிலவை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ எந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? அல்லாஹ் வந்து முகமது நபி மூலியமாக நம்மளுக்கு இறக்கி அனுப்புன நம்ம இந்த குரானை பின்பற்றுறதா, இல்லை முகமது நபி மேலே பேரால் இட்டு கட்டப்பட்டு எந்த வித ஆதாரமும் இல்லாமல் குளறுபடியாக இருக்கிறதுல ஹதீஸை பார்த்து பின்பற்றுறதா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து அந்த மாதிரி தப்பான டிசிஷன் எடுத்து நம்ம இது பண்ணுறவங்க வந்து மீட்சியிலேருந்து விலகிடுறாங்க. அப்படிப்பட்ட விலகலை ஏற்படுத்துறதுக்காக தான் சைத்தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு குளறுபடியை பிறையை பார்த்து நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். பிறையை பார்த்து நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு குரானில் எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து சூரியனை சந்திரனும் வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி எவ்வளோ வசனத்தில் சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரியனும் சந்திரனும் கணக்கிடுவதற்கு கருவிக்காக பயன்பட செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:36 சொல்லும் போது மாதங்களின் எண்ணிக்கை ஆனது 12 ஆகும், வானங்களும் பூமியும் படைத்த நாள் முதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வானம் பூமி படைச்சதுலேருந்து மாதத்தோட எண்ணிக்கை 12 அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10:5 10வது சூறால 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, மேலும் வருடங்களை எண்ணும் முறையை நீங்கள் அறிந்து கொள்ளவும் கணக்கிடவும் ஏதுவாக அதன் நிலைகளை அவர் வடிவமைத்தார். நம்மளை வந்து கணக்கிட சொல்லியிருக்காங்க. நீங்க கணக்கிட ஏதுவாக நிலைகளை அவர் வடிவமைத்தார். கடவுள் இவர் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே அன்றி படைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 17:12 சொல்லும் போது, காலங்கணிக்கும் ஒரு வழிமுறையை கணக்கிடுவதற்கு ஒரு உபாயத்தையும் நிர்மாணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நிலவை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் மிக சரியாக கணக்கிடப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அல்லாஹ் வந்து கணக்கிட வந்து நம்மளுக்கு வந்து கணக்கிட வந்து உங்களுக்கு ஏதுவா நான் இதை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்மளுக்கு கணக்கீடுபடி வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது எப்போ வந்து ரம்லான் மாதம் வருது, எப்போ ரம்லான் மாதம் முடியுது. மற்ற மாதம் மாதிரி வர மாதிரி தான் ரம்லான் மாதமும் வந்து ரம்லான் மாதமாக போகுது. ஆனால் மற்ற மாதத்தில் இல்லாமல் ரம்லான் மாதத்தில் மட்டும் நான் பிறையை பார்த்து தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்றது வந்து அது சைத்தான் வந்து நம்மளுக்கு கோடிக்கணக்கான மக்களை வந்து மீட்சி அடையிறதுலேருந்து திருப்பறத்துக்கு உள்ள சாதகமாக வந்து ஹதீஸை ஏற்படுத்தி வழிகெடுக்கிறோம். எப்படி நம்ம ஒரு ட்ரெயின் பஸ்ஸு வேணால் வந்து சொல்லலாம், நீங்கள் 10 மணிக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா வந்துக்கிட்டா வந்தோன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து அல்லாஹ் வந்து சரியாக கணக்கிடப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சூரியன் உதயம் எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ சூரியன் அஸ்தமிக்கிறது எத்தனை மணிக்குன்னு கணக்கிட்டு சொல்லியிருக்கோம். கரெக்டாக அந்த டைமில் உதயமாவது, கரெக்டாக அந்த டைமில் இதாகுது. இதை வந்து இந்த அல்லாஹ் நம்ம இந்த நாலேஜ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கனால நம்மளால ஈஸியாக கணக்கிட முடியுது. அது இல்லாமல் நான் வந்து நேரில் வந்துக்கிட்டோம் வந்தோன்னே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து அறிவுக்கு பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரம்லான் மாதத்தை எப்படி வந்து நம்ம வந்து கணக்கிடுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, சந்திர மாதம் கணக்கிடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில இதை நம்ம பார்க்கணும். சந்திர மாதம் வந்து எப்போதும் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா சூரியன் அஸ்தமான பிறகுதான் வந்து சந்திர மாதம் ஆரம்பிக்குது. அதாவது நம்மளே வந்து நம்ம நடைமுறையிலாம் பேசியிருக்கோம், வியாழக்கிழமை நைட்டை வந்து வெள்ளிக்கிழமை ராவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால வந்து சூரியன் அஸ்தமானத்துலேருந்து தான் சந்திர மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி நம்ம வந்து ஒரு மாதமாக கணக்கிடுறது நம்ம எப்படி நம்ம கணக்கிடணும்னு நம்ம அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இதுக்கு வந்து 2 டைம் வேணும்.
ஒன்று நியூ மூணு எப்போ, அதாவது புது மூணு எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணால் அடுத்த 10 வருஷத்துக்கு எப்போ சூரியன் உதயமாகுது, எப்போ சந்திரன் உதயமாகுது, எல்லாமே அமாவாசை எண்ணிக்கை எல்லாமே நம்மளால கணக்கிட முடியுது. அதில் நம்மளுக்கு நியூ மூன் நேரத்தை நம்மளுக்கு தேவைப்படுது, சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தை நம்மளுக்கு தேவைப்படுது. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு சூரியன் அஸ்தமித்ததுக்கு முன்னாடி நியூ மூன் பிறந்துருச்சுன்னா அன்னைக்கு நோன்பு. ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். அது அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ சென்னையில் இப்போ இன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறது 6:20 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா 6:20க்கு முன்னாடி நியூ மூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு அன்னைக்கு மகரிபுக்கு அப்புறம் ரம்லான் ஸ்டார்ட் ஆயிடுது. அதாவது சூரியத்துக்கு அஸ்தமத்துக்கு அப்புறம் ரம்லான் ஸ்டார்ட் ஆயிடுது, நோன்பு ஸ்டார்ட் பண்ணிடுது. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கால்குலேஷனு. இதை விட்டுட்டு நம்ம பெரிய கண்ணால பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் நடைமுறையிலாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தான உள்ள ஊரில் பெற தெரியலன்னு சொல்லிட்டு மறுநாள் நோன்பு நோற்பாங்க, இங்கே நோன்பு நோற்பாங்க. இப்போ ஒரு வருஷமா நம்ம பார்க்கும்போது ஒரு இந்தியாலேயே ஒரு 3 நாளில் டிஃப்ரெண்ட் தேதியில நோன்பு நோற்கிறாங்க. எங்களுக்கு பெற தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு பெற தெரியல அப்படி இப்படின்னு. ஏன்னா பிற தெரியாததுக்கு நிறைய நிலவு நம்ம கண்ணால பார்க்க முடியாததுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல பார்க்கும்போது நியூ மூன் பிறந்த உடனே, அதாவது நிலவு புது நிலவு ஆரம்பிச்ச உடனே சில மணி நேரத்துக்கு நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நம்ம சாதா கண்ணால அந்த இது நிலவு தெரியாது. அது ஒரு ரீசனா இருக்கு. அதுக்கப்புறம் சூரியன் வெளிச்சம் ரிஃப்ளெக்ஷன்ல சில டைமுக்கு நிலவு புது நிலவு கண்ணுக்கு தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேகங்கள் அதிகமா இருந்தா கண்ணுக்கு தெரியாது. மழைக்காலத்துல பிறை பல நாட்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது இதுல இன்னொரு கவனிக்கணும், பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்கு. அதையும் ஒழுங்கா பின்பற்றுறாங்கன்னா கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கேம் விளையாடுவாங்க. உங்க ஊர்ல தெரிஞ்சிச்சா, எங்க ஊர்ல தெரிஞ்சிச்சா, பிறைய தெரிஞ்சிச்சான்னு. 2வது நாள்ல தெரியுதோ இல்லையோ 2வது நாள்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அல்லாவோட பேச்சை ஃபாலோ பண்ண, அல்லாவோட கட்டளையை ஃபாலோ பண்ணல, ஷைத்தானுடைய கட்டளையை ஃபாலோ பண்றேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால 2வது நாள் தெரிஞ்சாங்கன்னா தெரியாட்டி என்னன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. ஏன்னா இப்படிப்பட்டவங்க அல்லாஹ் சொல்லாத மார்க்கத்தை அவங்க மார்க்கமா எடுத்து பின்பற்றுறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் போதுமானவரா இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்ம பார்க்கும்போது சின்ன எக்ஸாம்பிள் இது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் ஒரு அழகான விஷயத்தை பார்க்க போகிறோம். குர்ஆன் மட்டும் பயன்படுத்தி அல்லாஹ் படைத்த இயற்கை முறையை வைத்து ரமலான் எப்போது தொடங்குகிறது என்பதை எப்படி கணக்கிடுவது என்பதையே நாம் அறியப் போகிறோம். நம்முடைய நோக்கம் மனிதர்கள் உருவாக்கிய மரபுகளை அல்ல, அல்லாஹ்வின் அடையாளங்களையும் எளிய அறிவியலையும் நம்புவது. இந்த முயற்சியை அல்லாஹ் ஆசீர்வதிப்பாராக. அல்லாஹ் சூரியன், சந்திரன், பூமி ஆகிய அனைத்தையும் படைத்தார். அவையெல்லாம் ஒரு துல்லியமான நிரந்தரமான ஒழுங்கில் நகர்கின்றன. இதைத்தான் நாம் வானியல், அஸ்ட்ரானமி என்று சொல்கிறோம். அல்லாஹ் ஆகாயத்தில் படைத்த அற்புதங்களை ஆய்வு செய்வது. குர்ஆனே நமக்கு சொல்கிறது சூரியனும் சந்திரனும் காலக்கணக்குக்காக என்று. அதாவது கணக்கிடுவது அல்லாஹ்வின் திட்டத்தின் ஒரு பகுதிதான். இப்போது எளிமையாக விளக்கலாம். ஒரு நாள் என்றால் என்ன? பூமி தன்னுடைய அச்சில் ஒரு முழு சுற்று சுழலும் நேரமே ஒரு நாள். அது சுமார் 24 மணி நேரம். ஒரு ஆண்டு என்றால் என்ன? பூமி சூரியனை சுற்றி ஒரு முழு சுற்று செல்லும் நேரமே ஒரு ஆண்டு. அது சுமார் 365 நாட்கள். இதுதான் ஜனவரி முதல் டிசம்பர் வரை இருக்கும் சூரிய நாட்காட்டியின் அடிப்படை. இப்போது ரமலானுக்கு மிகவும் முக்கியமான சந்திர மாதத்தை பற்றி பார்ப்போம். சந்திர மாதம் என்பது சந்திரன் பூமியை ஒரு முழு சுற்ற எடுக்கும் காலம். அது சுமார் 29 அரை நாட்கள். அதனாலதான் சில சந்திர மாதங்கள் 29 நாட்கள், சில மாதங்கள் 30 நாட்கள் இருக்கும். இது ஊகமல்ல, இது அல்லாஹ் வைத்த இயற்கையான கணிக்கக்கூடிய முறை. இன்னொரு முக்கிய விஷயம், சந்திர முறையில் புதிய நாள் எப்போது தொடங்குகிறது? சாதாரண சூரிய நாட்காட்டியில் புதிய நாள் நள்ளிரவில் தொடங்கும். ஆனால் அல்லாஹ் வைத்த சந்திர முறையில் புதிய நாள் சூரியன் மறைந்தவுடன் தொடங்குகிறது. ஒரு உதாரணம் பார்ப்போம். சென்னையில் சூரியன் மாலை 6:16க்கு மறைகிறது என்றால் அந்த நேரத்திலிருந்தே புதிய நாள் தொடங்குகிறது. இதுதான் அல்லாஹ் நமக்காக வைத்த கால ஒழுங்கு. இப்போது
இந்த அறிவை வைத்து ரமலான் எப்போது தொடங்குகிறது என்பதை எப்படி கணக்கிடுவது? இது உண்மையிலேயே மிக எளிது. புதிய சந்திர மாதம் தொடங்க நமக்கு 2 விஷயங்கள் மட்டும் போதும். புதிய சந்திரன் உருவாகும் துல்லியமான நேரமும் அதே நாளில் நம்முடைய இடத்தின் சூரியன் மறையும் நேரம். இது முழுக்க முழுக்க அறிவியல். அல்லாஹ் வைத்த முறை செயல்படுவதுதான். மனிதர்கள் உருவாக்கிய சிக்கலான மரபுகளோ கண் பார்த்து நிரூபிக்க வேண்டிய முறைகளோ தேவையில்லை. இப்போது ஒரு உண்மையான உதாரணம் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு சென்னை வானியல் கணக்குப்படி புதிய சந்திரன் பிப்ரவரி 17, 2026 மாலை 5:31க்கு உருவாகிறது. அதே நாளில் சென்னையில் சூரியன் மறையும் நேரம் மாலை 6:16. இப்போது சிந்திப்போம். புதிய சந்திரன் உருவானது மாலை 5:31, சூரியன் மறைவது மாலை 6:16. அதாவது நாள் முடிவதற்கு முன்பே புதிய சந்திரன் உருவாகிவிட்டது. எனவே அந்த நாளின் சூரியன் மறைந்தவுடன் புதிய சந்திர மாதம் ரமலான் தொடங்குகிறது. அதனால முடிவு என்ன? சென்னையில் ரமலான் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 17, 2026 மாலை 6:16க்கு பிறகு தொடங்குகிறது. இன்ஷா அல்லாஹ் முதல் நோன்பு நாள் புதன்கிழமை பிப்ரவரி 18, 2026 ஆகும். இப்போது இது எப்படி குர்ஆன் அடிப்படையிலான முறை என்று நீங்கள் கேட்கலாம். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். அவை துல்லியமான கணக்கில் நகர்கின்றன. கணக்கிடுதல் என்ற சொல் இங்கே மிக முக்கியம். அதன் மூலம் அல்லாஹ் நம்மிடம் சிந்திக்கவும் அறிவியலை பயன்படுத்தவும் சொல்கிறார். இந்த முறை மனிதர்கள் உருவாக்கிய விதிகள் அல்ல. இது அல்லாஹ்வின் படைப்பு, அல்லாஹ்வின் சட்டம், அல்லாஹ்வின் அறிவியல். சூரியன் சந்திரன் நகரும் உண்மையான மாற்றமில்லாத முறையை அடிப்படையாகக் கொண்டது. இது ஒருபோதும் தவறாத அல்லாஹுவின் பரிபூரண அமைப்பு. அல்லாஹ் ஒருவருக்கே அடிபணிவது பற்றி மேலும் அறிய எங்கள் இணையதளத்தை பாருங்கள். கடவுள் மட்டும் .org. அல்லாஹ் ஒருவரையே நாம் வணங்க, வேதத்தை மட்டுமே பின்பற்ற அவர் நம்மை நேரான பாதையில் நிலைநிறுத்துவாராக. நமது நோன்பையும் நமது வணக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வாராக. புகழ்ச்சி அல்லாஹுக்குரியது, பிரபஞ்சத்தின் இரட்சகர்.